அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் காத்திருக்கிற பரலோகம் எப்படி இருக்கும் என்கிறதை வேதத்தின் அடிப்படையில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். எசேக்கியேல் 48வது அதிகாரத்தில் 1000 வருட அரசாட்சியில் இஸ்ரவேல் தேசத்தின் தலைநகராக விளங்கக்கூடிய எருசலேம் எப்படி இருக்கும் என்கிற காரியத்தை கற்றுக்கொண்டோம். புதிய எருசலேம் என்று அழைக்கப்படக்கூடிய பரலோகம் அது எப்படி காணப்படும் என்கிற ரகசியங்களை வேத வசனங்களின் அடிப்படையில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். பரலோகம் சொர்க்கம் என்றெல்லாம் கூறும்போது இது ஒரு கட்டுக்கதை, முட்டாளின் கற்பனை என்றெல்லாம் விமர்சித்து பேசுகிறவர்கள் நாம் வாழ்கிற இந்த நாட்களிலே காணப்படுகிறார்கள். ஆண்டவரே இல்லை என்று சொல்லுகிறார்கள், தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் முட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. பலர் உலகில் அனுபவிக்கிற நல்ல அனுபவங்களை பரலோகம்னு சொல்லியும் தீய அனுபவங்களை நரகம்னு சொல்லி அவங்க இன்றைக்கி விளக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. வேதாகமத்தை பொறுத்தவரை பரலோகம் நரகம் என்பவை உண்மையான இடங்கள், மன தோற்றங்கள் அல்ல, மனநிலை அனுபவங்கள் அல்ல. பரலோகம் நரகம் என்ற சொற்களை பயன்படுத்தினாலும் அவை பற்றிய எந்த கற்பனையும் மனித மனதில் இன்றைக்கி இடம் பிடிக்க முடியாமல் காணப்படுகிறது. அவ்வளவு மனித கற்பனைக்கு அப்பாற்பட்டு அவை விளங்கக்கூடியதாக வேதத்தில் காணப்படுகின்றன. இவ்விரண்டு இடங்களும் மறுமையில் மனிதன் சந்திக்க போகும் மாபெரும் வியப்புள்ள இடங்களாக அவைகள் நிச்சயமாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. வேதாகமத்தில் 3 வானங்களை பற்றி குறிப்புகள் உண்டு. அதற்கு அப்பாற்பட்ட இடம் பரலோகம், அது தேவனுடைய இருப்பிடம் என்று சொல்லி வேதம் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கி நாம் பார்க்கிற முதல் வானமானது பறவைகளும் மேகங்களும் பறக்கிற ஒரு இடமாக எரேமியா 4:25 பார்க்கிறோம், தானியேல் 4:12 பார்க்கிறோம், மத்தேயு 6:26 இயேசுவே சொல்லுகிறார் ஆகாயத்து பட்சிகள் என்று சொல்லி. ஆகாயம் முதல் வானம், அதில் பறவைகள் பறக்கக்கூடிய காரியங்களை பார்க்கிறோம், மேகங்களை நாம் அவைகளும் கடந்து செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் 2வது வானம் என்பது சூரிய சந்திர நட்சத்திரங்களின் இடமாக அது காணப்படுகிறது. ஆதியாகமம் 22:17 பார்க்கிறோம், சங்கீதம் 19:1 கூட வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது. 2ஆம் வானத்தில் தான் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் இவைகள் காணப்படுகின்றன. இவைகள் நம்முடைய கண்களுக்கு தெரியக்கூடிய இடமாக இருக்கின்றன. சந்திர மண்டலத்துக்கெல்லாம் ஆட்கள் கடந்து சென்று வந்ததை பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் அங்கே மக்கள் குடியிருப்புக்கென்று இளங்களை அவர் கொடுக்காதபடிக்கு மனிதனுக்கென்று இந்த பூமியை ஆண்டவர் கையளித்திருக்கிறபடினால இந்த பூமியில் மனிதர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். 3வது வானம் பவுல் சென்றதாக கூறப்படுகிற அந்த இடமாக இது காணப்படுகிறது. இது தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடமாக சிலர் இதை தற்பொழுது பரதேசி என்று அழைக்கிறது போல பவுல் அந்த நாட்களில் அதை பரதேசி என்று குறிப்பிடுகிறார். நான் 14 வருஷத்துக்கு முன்பாக ஒரு மனுஷன் அறிவேன், அவன் சரீரத்தில் இருந்தானோ ஆவியில் இருந்தானோ தெரியாது, அங்கே அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், 3ஆம் வானம் வரை என்று சொல்லுகிறார். அது பரதேசி என்று சொல்லுகிறார். அங்கே பேசுகிற பாசைகள் புரியவில்லை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு மரித்திருக்கிற பரிசுத்தவான்கள் ஒருவேளை மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு கூட அங்கே காணப்படலாம் என்கிற கருத்துக்களை நாம் ஆழமாக நம்பக்கூடிய அளவுக்கு இருக்கின்றன. அதை தாண்டித்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அவர் ஜெபிக்கிற ஜெபங்களை பார்த்துவிட்டு சீஷர்கள் அவரிடத்துல கேட்குறாங்க, நம்மெல்லாம் ஆண்டவரை பார்த்து எப்படி ஜெபம் பண்ணுவோம், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று இவர் ஜெபிக்கிறாரே, நம்ம யெகோவா யாவே என்று சொல்லித்தானே ஆண்டவரை அழைக்கிறோம் என்று சொல்லி இவரிடத்துல ஜெபிக்க கேட்கும் பொழுது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி தேவன் இருக்கிற இடத்தை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 6:9 அங்கே ஏசாயா தன்னுடைய புத்தகத்தில் 66:1 சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அவர் இருக்கிற ஒரு சிங்காசனம் அமைந்த அந்த 4வது ஒரு அடுக்கை அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 11:4 பார்க்கிறோம், சங்கீதம் 103:19 இவைகளெல்லாம் பரலோகத்தை பரமண்டலத்தை குறித்து அவைகள் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றன. நாம் எதிர்பார்க்கும் பரலோகம் என்பது இந்த வானங்களில் ஏதாவது ஒரு இடமல்ல,
கிறிஸ்துவால வடிவமைக்கப்பட்ட ஒரு பொன் நகரமாக அது காணப்படுகிறது. இதை புதிய எருசலேம் என வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தல் 21, 2, 9, 10 இவைகளில் இது கூறுகிறதாக இருக்கிறது. இதுவே நம்ம வாழப்போகிற சொர்க்கம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இந்த புதிய எருசலேமை பற்றிய செய்திகளை தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம்னா அந்த நகரினுடைய வடிவமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னா, சுமார் அது 12,000 ஸ்தாதி என்று சொல்லி அங்கே வெளிப்படுத்தல் 21:16 பார்க்கிறோம். அதனுடைய நீளம், அதனுடைய அகலம், உயரம் எல்லாமே அது ஒரு ஸ்கொயர் வடிவில் இருக்கிறதுனால 12,000 ஸ்தாதி, அதாவது 1378 மைல், 7 ஃபர்லாங், 180 கஜம் என்று சொல்லி இன்றைக்கு அதை கணக்கிடுகிறார்கள். எனவே இது மாபெரும் ஒரு சரிசம ஒரு கியூப் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் என்று கண்டுபிடித்து இருக்கிறார்கள். இதனுடைய அளவை வைத்து இதனுடைய அளவை குறித்து சொல்லுகிறார்கள். இதனுடைய முகங்கள் எத்தனையாக எத்தனை நிலையில் இருக்கும் என தெரியாது. ஆனால் இதனுடைய பரப்பளவை இந்த வடிவத்தை வைத்து இந்த சைஸை வச்சு அவங்க சொல்கிறாங்க 19 லட்சம் மைல் இதனுடைய பரப்பளவு இருக்க முடியும் என்று அதை சொல்லுகிறார்கள். இதனுடன் உயரத்தையும் பெருக்கினால் அதனுடைய மொத்த கொள்ளளவு கிடைக்கும். அதாவது சுமார் 262 கோடி மைல் என்று சொல்லி இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த கொள்ளளவை கண்டுபிடிக்கிறார்கள். 12,000 ஸ்தாதி என்கிற அளவிலிருந்து வேதத்தில் சொல்லப்பட்ட வசனத்திலிருந்து இதை கண்டுபிடிக்கிறார்கள். இது தற்காலத்தின் நிலப்பரப்பையும் நீர்ப்பரப்பையும் சேர்த்து வரும் அளவை நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதை விட 15 மடங்கு அதிகமானதாக இது காணப்படுகிறது. தற்கால நிலப்பரப்பு சுமார் 6 கோடி மைல் என்று சொல்லி கணக்கிட்டிருக்கிறார்கள். நீர்ப்பரப்பானது சுமார் 12 கோடி மைல் என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். இன்று நமது உலகில் மக்கள் தொகை சுமார் 700 கோடியிலிருந்து 750 கோடி வரை மக்கள் வாழ்கிறார்கள். பூமியில் இதுவரை ஆதாம் முதல் சுமார் 5000 கோடி மக்கள் வாழ்ந்துள்ளதாக கருத்துக்கள் தெரிவிக்கின்றன. இவர்கள் அனைவரும் பரலோகத்துக்கு வந்தால் கூட இந்த மாபெரும், அதாவது சுமார் 1400 மைல் உயரமுடைய பல அடுக்கு மாளிகையினுடைய கீழ்த்தளத்திலேயே வசித்துவிட முடியும். என்ன பெரியது இந்த சொர்க்கம் என்று சொல்லி இன்றைக்கு கண்டுபிடித்து வியந்து போய் நிற்கிறார்கள். ஒரு அறிஞரின் கருத்துப்படி கீழ்த்தளத்தில் உள்ள மொத்த ஏரியா 121 கோடியே 70,10,123 ஏக்கரும் 97 சென்டும் ஆகும் என்று சொல்லி இந்த கணக்கை வைத்தவர் கணக்கிடுகிறார். 100 கோடி தேவ மக்கள் அங்கு வசித்தால் ஆளுக்கு 1.25 ஏக்கர் வீதம் கீழ் நிலத்திலேயே பங்கிட்டு கொடுக்க முடியும் என்கிற காரியத்தை குறித்து இன்றைக்கு அநேக ஆராய்ச்சியாளர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் கருத்து சொல்லுகிறார்கள். இந்த நகரம் உள்ளே வெற்றிடமாக இருக்க முடியாது. நிச்சயமாக பல அடுக்குகளும் அறைகளும் இருக்க முடியும். சாலமோனின் தேவாலயம் கூட பல அறைகளுடன் வடிவமைக்கப்பட்டதை நம்ம 1 நாளாகமும் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலையும் 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 5லிருந்து 8 வரையிலும் நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் கண்ட 1000 ஆண்டு ஆட்சி தேவாலயத்திலும் இதுபோன்ற வடிவமைப்பை எசேக்கியேல் 41:6-7 நம்ம பார்க்கிறோம். ஆகவே மிகவும் ஒளி வீசும் நிலையில் ஒளி ஊடுருகிற தன்மையுடைய இந்த நகரை சுற்றிலும் பெரிய மதில்கள் உண்டு. அந்த மதில்கள் கூட 12 வகை இரத்தனங்களை கொண்டு 12 அஸ்திபாரங்களாக, அதாவது அடிஸ்தானங்களாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். அந்த மதில்களின் உயரம் 216 அடி, அதாவது 144 முழமாக இருக்கும் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 21:12-13 அதே போல வெளிப்படுத்தல் 21:17 21 வரையிலும் நாம் பார்க்கிறோம். பிரமாண்டமான சொர்க்கத்திற்கு 12 முத்துக்களான 12 வாசல்கள், அதாவது கோபுரங்கள் உண்டு. அது 21:12-21 வசனங்களிலும் பார்க்கிறோம். வாசல் கோபுரங்களுக்கு பெயர் வச்சிருக்கிறாங்க. 12 கோத்திர பிதாக்களினுடைய பெயர்களையும் வைத்திருக்கிறார்கள். அந்த அடிஸ்தானங்கள், அதாவது அஸ்திபாரங்களுக்கு அப்போஸ்தலர்கள் பெயர்களை அவைகள் கொண்டதாக காணப்படுகின்றன என்று சொல்லி வெளிப்படுத்தல் 21:13-14 பார்க்கிறோம். வாசல்களை காக்கிறதற்கு 12 தூதர்கள் உண்டு. 21:13 பார்க்கிறோம். அனைத்தும் தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் யோவான் கண்ட தரிசனத்தில் அத்தனை தெளிவாக கூறக்கூடியதாக இருக்கிறது. இவ்வளவு பிரமாணமான அந்த அரண்மனை நகரத்தில் இல்லாத எந்த இன்பமும் இல்லை என்கிறது நம்மளுடைய அந்த அளவுக்கு அவை காணப்படுகிறது. அவ்வளவு சிறப்பு மிக்கது சொர்க்கம். சொர்க்கத்துக்கு இணையே சொர்க்கம்தான். அதுக்கு நம்ம ஒப்பிடுகிறதற்கு
வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லி நம்ம வேதத்தை கொஞ்சம் ஆழமாக கற்றுக்கொண்டோன்னா நம்ம அதை தெரிந்து கொள்ள முடியும். இந்த நகரத்தில் யாரெல்லாம் இப்போ குடியிருப்பாங்கன்னு சொன்னால் சபையின் மக்கள், அதாவது மணவாட்டி என்று அழைக்கப்படுகிற சபை மக்கள் அங்கே குடியிருப்பார்கள். எபிரேயர் 12:22, 23 வெளிப்படுத்தல் 19:1 7ஆம் வசனத்தின்படியும் 8ஆம் வசனத்தின்படியையும் 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல 1:9-11 வரையிலும் சபையின் மக்கள் அங்கே குடியிருப்பார்கள் என்கிற காரியத்தை வேதத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் அங்கே குடியிருப்பார்கள். எபிரேயர் 11:16 மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 23ஆம் வசனத்திலையும் நாம் அந்த சொல்லப்பட்ட ஊமைகளின் மூலமாக கற்றுக்கொள்ள முடியும். அதே போல திரியேக தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அங்கே அந்த பரலோகத்தில் புதிய எருசலேமில் இருப்பார். வெளிப்படுத்தல் 21, 22, 23 வசனங்களிலும் 22ஆம் அதிகாரம் 17 நாம் அங்கே காண முடியும். 24 மூப்பர்கள் இருப்பார்கள் என்று வெளிப்படுத்தல் 4:4 கூறுகிறது. அதனைத் தொடர்ந்து தெரிந்து கொள்ளப்பட்ட தூதர்கள் அங்கே வாசம் பண்ணுவார்கள் என்று எபிரேயர் 12:22 வெளிப்படுத்தல் 5:11 கூறுகிறது. சபை மக்கள், ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள், திரியேக தேவன், 24 மூப்பர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட தூதர்கள் அந்த குடிமக்களாக அங்கே வாசம் பண்ணுவார்கள். நகரத்தின் தெருவை பார்த்தீங்கன்னா 21 சொல்லுது வெளிப்படுத்தல, அது ஒளி ஊடுருவக்கூடிய தூய பொன்னாக அது இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே ஜீவ நதி உண்டு என்று 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல 1ஆம் வசனம் சொல்லுகிறது. 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஜீவ விருட்சங்கள் உண்டு என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த மாபெரும் நகரமானது 1000 ஆண்டு ஆட்சியின் போது தொங்கு நகரமாக வானில மிதந்து நிற்கும். அதாவது வெளிப்படுத்தல் 21:2 பூமியில் வந்து அமருமா என்கிறது ஒரு கேள்விக்குரிய. 1000 ஆண்டு ஆட்சியில் அப்படியே இறங்கி வருகிற அந்த பரலோக ராஜ்யம் ஒரு தொங்கு நகரமாக அது காட்சியளிக்க முடியும் என்கிறதை நாம் வேதத்தின் வெளிச்சத்திலே கற்றுக்கொள்ளுகிறோம். அங்கே வாழ்கிற மக்களுடைய உடல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரம எருசலேமில் வாழ்வோரின் உடல் மறுரூபம் அடைந்ததாக இருக்கும். அதாவது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 39-41 வரை பவுல் பேசும்பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மேனி உண்டு என்று சொல்லும் பொழுது, பூமிக்குரிய மேனியில் நம்ம இப்போ வாழுகிறோம், வானத்திற்குரிய ஒரு மேனி உண்டு என்று அங்கே பவுல் பேசுகிறார். அந்த மேனியானது, சரீரமானது பிலிப்பியர் 3:21 சொல்கிறார், மகிமையுடைய சரீரம் என்று சொல்லுகிறார். 1 யோவான் 1-3 வரையிலும் அந்த மகிமையுடைய சரீரம் என்றே யோவானும் பேசுகிறதை பார்க்கிறோம். மாம்சமும் எலும்பும் உடைய சரீரமாக அது இருக்கும் என்று லூக்கா 24:39-40 நம்ம பார்க்கிறோம். அந்த சரீரத்தினால உணவு உண்ண முடியும். லூக்கா 24:41-43 வரையிலும், யோவான் 21:12-15 வரையிலும் இயேசு கிறிஸ்துவை கொண்டே நாம் கற்றுக்கொள்ள முடியும். கோள் ஈர்ப்பு விசைகள், புவியீர்ப்பு விசைகள், காலங்கள், இவைகள் எதுவுமே நம்மை பாதிக்க முடியாது. அதற்கு நாம் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. யோவான் 20:19 படி ஆட்களை அங்கே அடையாளம் காண முடியும். மத்தேயு 8:11, லூக்கா 16:23, 1 கொரிந்தியர் 13:12 படி ஆட்களை அடையாளம் காண முடியும். 2 கொரிந்தியர் 5:1 படி அது நித்திய உடலாக அவைகள் காணப்படும். ஆன்மீக சரீரம் என்று 1 கொரிந்தியர் 15:44-49 சொல்கிறார். மகிமையுடையதாக, மறுரூபம் அடைந்ததாக, மாம்சமும் எலும்பும் உடையதாக, உணவு உண்ண முடிகிறதாக, கோள்கள், புவியீர்ப்பு விசைகள், காலங்கள் இவைகள் ஒன்றுக்கும் அவைகள் அடிமைப்படக்கூடியதாக இல்லாமல் ஆட்களை அடையாளம் காணக்கூடியதாக நித்திய உடலாக, ஆன்மீக சரீரமாக அங்கே அது காணப்படும் என்று சொல்லியும், பரலோகத்தில் நம்மெல்லாம் இந்த பூமியில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா நிகழ்ச்சி நிரல் என்று சொல்லி கொடுக்கிறோம். அதே போல் அங்கே என்னென்ன காரியங்கள் இருக்கும் என்று, பாடல் இருக்கும் என்று ஏசாயா 44:23, எபிரேயர் 2:12, வெளிப்படுத்தல் 14:3, வெளிப்படுத்தல் 15:3 பார்க்கிறோம். பாடல்கள் இருக்கும் என்று சொல்லி நித்திய ஐக்கியம் இருக்கும். இங்கே 5 வருஷம் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறாங்க. 5 வருஷம் முன்னாடி நல்லா இருந்தார், இப்போ அவர் கேரக்டர் எனக்கு பிடிக்கல, பிரிஞ்சிருச்சுன்னு சொல்லி நம்ம சண்டை போடுகிறவர்களாக, கசப்பு வைக்கிறவர்களாக, பிள்ளைகளிடத்தில் பெற்றோர்கள் கூட, அது கணவன் மனைவிகள் கூட பிரிந்து வாழ்கிற சூழ்நிலைகள், நித்திய ஐக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் காணப்படுகிறது. அங்கே நித்திய ஐக்கியம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. தேவ சேவை அங்கே காணப்படும். அதே போல் அங்கே கற்றுக்கொள்ளுதல் இருக்கும். 1 கொரிந்தியர் 13:9-10 படி தேவனை குறித்தும் தேவனுடைய திட்டங்களை குறித்தும் ஆண்டவர் நமக்கு கற்பிப்பார்.
அங்கே இல்லாதவை என்னன்னு சொன்னால் வெளிப்படுத்தல் 21:4 சொல்லப்பட்டபடி அங்கே கண்ணீர் இல்லை, மரணம் இல்லை, துயரம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, சாபம் இல்லை, தீயவை இல்லை, இரவு இல்லை, சூரியன் சந்திரன் விளக்கு எதுவுமே அங்கே தேவையில்லை, வாசல் அடைக்கப்படுவதும் இல்லை, தேவாலயமும் அங்கே இல்லை என்று சொல்லி வெளிப்படுத்தல் 21:22 பார்க்கிறோம். அதே போல் அங்கே இருப்பவை என்னெல்லாம்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 22:3 தேவன் இருக்கிறார். வெளிப்படுத்தல் 21:23 ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார். அங்கே எப்பவுமே ஜோடிக்கப்பட்டதாக. இன்னைக்கு மக்களுக்கு ஜோடிப்பு என்பது மிகவும் ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறதற்கு வீட்டை ஜோடிக்கிறாங்க, இருக்கிற இடங்களை ஜோடிக்கிறாங்க, தங்களை அலங்கரிக்கிறாங்க. இந்த பரலோகம் 24 hours எப்பொழுதுமே அலங்கரிக்கப்பட்டதாக வெளிப்படுத்தல் 21:2 சொல்லப்பட்டது போல இருக்கும். அங்கே ஜீவ விருட்சம் இருக்கும். அங்கே அவங்க ஒரு ஜீவ தண்ணீர் ஓடி வருகிற ஒரு நீரோடையும் அங்கே காணப்படக்கூடியதாக இருக்கும். இந்த அருமையான பிரம்மாண்டமான இந்த நகரத்தின் சொர்க்கத்துக்கு செல்லுகிறதற்கு நம்ம பாக்கியம் பெற்றவர்களாக காணப்பட வேண்டும். மணவாட்டியின் ஆடையானது பரிசுத்தவான்களின் நீதிகள் என்ற கூற்று மிகவும் சிந்திக்க வைக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய ஆடைகள் நம்ம நீதிகள், அது நம்முடைய நீதிகள் தான் நம்முடைய ஆடையாக இருக்குதுன்னு சொல்லி வெளிப்படுத்தல் 19:8 சொல்லுது. இந்த மாபெரும் நகரத்தில் ஒவ்வொருவரின் பங்கும் இவ்வுலக வாழ்க்கையின் அடிப்படையில் அமைந்ததாக காணப்படுது. ஜெயமுடன் வாழ்ந்தால் எல்லாவற்றையும் அனுபவிக்க உரிமை பெறலாம். வெளிப்படுத்தல் 21:7 சொல்லப்பட்டபடி ஜெயமற்ற வாழ்வு வாழ்ந்தால் நிச்சயமாக வெட்கமடையக்கூடிய காரியங்களை தான் நாம் சந்திக்க முடியும். கிறிஸ்துவினுடைய கிருபையினால் மட்டுமே பரிசுத்தமாய் வாழ்ந்து ஜெயம் உள்ளவர்களாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். இன்றைக்கு ஒரு சின்ன சின்ன கவர்மெண்ட்லேருந்து ஒரு சில சலுகைகளை பெறுகிறதற்கு எத்தனையோ அடிதடி போட்டு எத்தனையோ காரியங்களை நாம் செய்துதான் அவைகளை பெற்றுக்கொள்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கு பரிசுத்தம் என்கிற ஒரே ஒரு தகுதியோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் கிட்ட சேர்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இவ்வளோ பெரிய இடங்களை கொடுத்து இந்த பூமியில் எனக்காக எவைகளை, அதாவது வீட்டையாவது நிலத்தையாவது விட்டவன் நூறத்தனையாக என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட காரியங்களை பெறக்கூடியவனாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஒரு வாழ்க்கையை தரும்படியாக இன்றைக்கு ஆண்டவர் கரம் விரித்து காத்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் உள்ள காரியங்களுக்காக போராடி போராடி இன்பங்களை சிற்றின்பங்களையும் அனுபவிப்பதற்கு எவ்வளவு நாள் வாழ்வுனே தெரியாது. ஆனால் நித்திய காலமாக மரணத்திற்கு பின்பு மனிதனுக்கென்று ஒரு வாழ்வு இருக்கிறது. அது நரகமாக இருந்து விடலாம், அது நித்திய அழிவு. அதே போல் அது மோட்சமாக இருந்தால் அது நித்தியமான ஒரு வாழ்வு. அந்த வாழ்வுக்கு நேராக பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.